ஐந்தாம் பாவம். நுண்ணறிவு, ஞாபக சக்தி அதிகரிக்க, நுண்ணறிவு ஞாபக சக்தி அதிகரிக்க அடிக்கடி யானையிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். நுண்ணறிவு ஞாபக சக்தி அதிகரிக்க அடிக்கடி யானையிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். யானை முடி மோதிரம் அணிய வேண்டும். குல தெய்வம் அருளை பெற, குல தெய்வம் அருளை பெற கர்ப்பிணிகளுக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும். குழந்தை இல்லாத தம்பதியர், குழந்தை இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, குழந்தை பாக்கியம் பெற எலி பொம்மை போட்டாவை பெட்ரூமில் ஒட்டி வைக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் எலி பொம்மை போட்டாவை பெட்ரூம்ல ஒட்டி வைக்கணும். அடிக்கடி வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்று வர வேண்டும். அந்த நிகழ்ச்சிக்கு ஏதேனும் உதவியும் செய்ய வேண்டும். அந்த பொண்ணை போய் வாழ்த்தும் போது ஒரு 100-200 கொடுத்துட்டு வரணும், ஒரு வாழ்த்துறது. அந்த மாதிரியும் பண்ணலாம். அரச மரத்தை சுற்றி வர வேண்டும். சினிமா, அரசியல், ஜோதிடம், சினிமா, அரசியல், ஜோதிடம் மற்றும் ஒருமுறை முதலீடு மற்றும் ஒருமுறை முதலீடு, ஒரு முறை மட்டும் முதலீடு செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ஒரு முறை முதலீடு இவைகளில் வெற்றி பெற, இவைகளில் வெற்றி பெற அம்மாவுக்கு மோதிரம் அல்லது மனைவிக்கு கொலுசு வாங்கி தர வேண்டும். வயிறு கல்லீரல் பிரச்சனை வராமல் இருக்க, வயிறு கல்லீரல் இருதயம் பிரச்சனை வராமல் இருக்க அல்லது அந்த பிரச்சனை உள்ளவர்கள் காவல் தெய்வத்திற்கு எலுமிச்சை பழ மாலை போட வேண்டும். வயிறு கல்லீரல் பிரச்சனை வராம இருக்கணும், அல்லது அந்த இருக்கக்கூடியவங்க காவல் தெய்வத்துக்கு எலுமிச்சை பழ மாலை போடணும். அடுத்து மன உளைச்சல், ஆழ்மன பாதிப்பு, மன உளைச்சல், ஆழ்மன பாதிப்பு இவைகள் நீங்க சிம்ம வாகன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். சிம்ம வாகன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். ஆறாம் பாவகம் அடிவயிறு, அடிவயிறு இரைப்பை பிரச்சனை சரியாக, அடிவயிறு இரைப்பை பிரச்சனை சரியாக கர்ப்பிணிகளுக்கு வளையல் தானம் தர வேண்டும். தாய் மாமா சித்தி உறவு மேம்பட தாய் மாமா சித்தி உறவு மேம்பட பப்பாளி பழம் தானம் செய்ய வேண்டும்.
நோய் சரியாக தன்வந்திரி படத்திற்கு விளக்கேற்றி தன்வந்திரி மந்திரம் சொல்ல வேண்டும். நமக்கு வந்த நோயை போல வேறு யாருக்கு உள்ளதோ அவருக்கு உதவ வேண்டும். நமக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் வருது அப்படின்னா அதே நோய் மற்றவங்களுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். கருப்பு உளுந்தை இடது கையில் வைத்து கருப்பு உளுந்தை இடது கையில் வைத்து 4 முறை இடதுபுறமாக சுற்றி வீசிவிடவும். புதிய கடன் கிடைக்க பழைய கடன் அடைக்க. ஊறுகாய் தானம் அல்லது ஊறுகாயை சாப்பிட்டு விட்டு முயற்சி செய்ய வேண்டும். ஆனந்த் என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்க வராருன்னா ஊறுகாயை சாப்பிட்டு என்கிட்ட கேட்கணும், நான் எடுத்து கொடுத்துருவேன். அது ஏதோ ஒண்ணு, அது ஊறுகாயை சாப்பிட்டு உனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சிச்சு. நீ சாப்பிட்டுரு, நீ தரவேணா சாப்பிட்டுரு. வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பிளேடை உடைத்து டாய்லெட்டில் போட்டு விடவும். பிளேடு சேவிங் பண்ற பிளேடு இருக்கு இல்லையா, அதை உடைச்சு டாய்லெட்ல போட்டுடணும். இதான் பரிகாரம். டாய்லெட்லங்க, வீட்டுல டாய்லெட் இருக்குல்ல, அதுல போடுங்க. சண்டை வம்பு வழக்கு வராமல் இருக்க சஷ்டி விரதம் இருக்க வேண்டும். நிரந்தர வேலை வருமானம் பெற 2 உள்ளங்கைகளில் மருதாணி வைத்துக் கொள்ளவும். நிரந்தர வேலை வருமானம் பெற 2 உள்ளங்கைகளிலும் மருதாணி வைத்துக் கொள்ள வேண்டும். பூபதியா வச்சிருக்கிறீங்களா? மருதாணி உள்ளார வைக்கணும், அதை இருந்துட்டே இருக்கணும். வைங்க, தொடர்ந்து வைங்க, வருமானங்கள் வரும். 7ஆம் பாவகம் திருமணம் நடைபெற கோவிலில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ளவும். திருமணம் நடைபெற கோவிலில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ளவும். துப்புரவு தொழிலாளிக்கு பாத பூஜை செய்யவும். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்க
அதை பார்த்தா டென்ஷன் ஆயிடக்கூடாது. இப்ப நான் அடுத்தது அதான் சொல்ல போறேன். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்க அடிக்கடி அவர்களின் திருமண வீடியோ போட்டோவை பார்க்க வேண்டும். தம்பதிகள் போட்டோவை வந்து இதுக்கு என்ன டிபின்னு சொல்லுவாங்க, அது என்னது டிஸ்பிளே டிபி போட்டோவாக வைத்துக் கொள்ளவும். வால்பேப்பரா இதெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சொல்லிட்டு இருக்கிறோங்க. அடுத்தது தம்பதிகள் போட்டோவை சின்ன போட்டோ, அதாவது பாஸ்போர்ட் மாதிரி சின்னதா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தம்பதிகள் போட்டோவை தேன் பாட்டிலில் போட்டு வைக்கவும். இருவரும் அவரவர் துணிகளை மாற்றி துவைக்க வேண்டும். ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும். எல்லா வீட்டையும் சாப்பிடும் போதுதான் சண்டை வரும். இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணணும். 7ஆம் பாவகத்தை வலுப்படுத்துறோம். யாருது போன் அடிச்சுட்டே இருக்கு? யாருது? அது இது பண்ணுங்க, சைலண்ட்ல போடுங்க. கூட்டு தொழிலில் வெற்றி பெற ரயில் பெட்டியை இணைக்கும் போட்டோவை ஒட்டி வைக்கவும். ரயில் பொட்டி ஒரு பொட்டி இன்னொரு பொட்டியும் பின்னாடி இணைச்சிருக்கும்ல, பாத்துருக்கீங்களா? கொக்கி மாதிரி அந்த போட்டோ. ஆரஞ்சு, கிரீனு, ரோஸ், இந்த கலர் உள்ள ரிப்பன்களை ஆரஞ்சு கிரீன்னா பச்சைதாங்க. ஆரஞ்சு, கிரீனு, ரோஸ், பிங்கு தான் ரோஸ். இந்த கலர் உள்ள ரிப்பன்களை ஒன்றாக முடிந்து கல்லாவில் வைக்க வேண்டும். இது எதுக்குன்னா வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு. சிறுநீரகம், முதுகுத்தண்டு பிரச்சனை உள்ளவர்கள் மர நாற்காலியை முதியோர் இல்லத்துக்கு தானம் தர வேண்டும். சிறுநீரகம், முதுகுத்தண்டு பிரச்சனை உள்ளவர்கள் மர நாற்காலியை முதியோர் இல்லத்துக்கு தானம் தர வேண்டும். வெள்ளை சாதம், அவரக்காய் பொரியல், அவரக்காய் பொரியல் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரையில் தானம் தர வேண்டும். வெள்ளை சாதமா அவரக்காய் பொரியலும் கொடுத்தா போதுமா, அப்புறம் குழம்பு கொடுக்கணும்ல அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அதுக்கு தான் கொடுக்கணும். இது 2 கட்டாயம் இருக்கணும்னு சொல்ல வரேன். அப்புறம் வெறும் சாப்பிடாம எப்படி சாப்பிடுவான்?